நாம இன்னைக்கு பார்க்க போறது வெள்ளைப்படுதல், லிக்கோரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெள்ளைப்படுறதை பொறுத்த வரைக்கும் நார்மல் எது, அப்நார்மல் எது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து நார்மலா எல்லா லேடிஸுக்கும் வந்து லைட்டா வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ்ங்கிறது இருக்கும். இட்ஸ் நார்மல். அதே மாதிரி பீரியட்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு 5 to 6 டேஸ்ங்கிறது நார்மலா எல்லாருக்குமே வந்து மைல்டா ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கு. இட்ஸ் நார்மல். அப்நார்மல் அப்படிங்கிறது வந்து நீங்க மாசம் ஃபுல்லாவே எனக்கு பட்டுக்கிட்டே இருக்குது, டெய்லி வந்து பாத்தீங்க எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துட்டே இருக்குது, கலர் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு, தென் வந்து உங்களுக்கு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு, அந்த வஜைனல் பார்ட்ல வந்து உங்களுக்கு இச்சிங் இருந்துட்டே இருக்கா. நான் பாக்குற நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா தயவு பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லுங்க. அது கூச்சப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு பண்ணி வந்து வீட்டுல வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெயினா ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கு ஒரு சின்ன சின்ன வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, நிறைய பேரு வெளியில நம்ம போடுற ட்ரெஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம புதுசா வந்து இயர்லி ஒன்ஸ் ட்ரெஸ் வாங்குறோம், இல்ல 6 months ஒன்ஸ் ட்ரெஸ் வாங்குறோம். ஆனா நமக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வியர் வந்து கம்பல்சரி வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி மாத்தி ஆகணும். ஏன்னா நமக்கு அதனாலே வந்து இன்னர் வியர் கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னர் வியரை கம்பல்சரி நீங்க வந்து சன்லைட்ல வந்து, அதாவது சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறது மாதிரி வந்து வெயில்ல வந்து காய வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து நான் இன்னர் வியர் வந்து காய வைப்பேன் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நார்மலா லேடிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து இன்னர் வியர் சேஞ்ச் பண்ணுங்க. மார்னிங் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுங்க, மார்னிங் ஒரு டைம் பாத் எடுத்துட்டு வீட்டுல இருக்கிறேன் நான் ஒரு டைம் தான் குளிப்பேன் அப்படிங்கிற பழக்கமே வேண்டாம். காலையில எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு டைம் வந்து இன்னர் வியர் போடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வந்து இன்னர் வியரை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு இன்னர் வந்து போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்மளோட பிரைவேட் பார்ட்டுங்கிறது ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா வந்து மாற்றங்கள் தெரியும். தென் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். அவங்க வந்து குளிர்ச்சியான ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. மோர், இளநீ, தென் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. காய்கறிகள் ரொம்ப அதிகமா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், அதனால நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட சின்ன சின்ன இந்த லைஃப் ஸ்டைலும் மாற்றும் போது நல்லது சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து ஒரு வருஷமா இருக்கு அப்படின்னா வந்து பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்லே அந்த டெஸ்ட் எடுத்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அது நார்மல் செல்ஸா இல்ல வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியும். ரொம்ப நாளா வந்து வெள்ளப்படுதல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்ங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.